நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. ஆமா நிஷாந்த், எதுக்கு இங்க வர வச்சிருக்கீங்க? மேடம் நான் தான் சொன்னேனே நேத்தே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. சரி, அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சர்ப்ரைஸ்னா வீட்லயே கொடுத்துருக்கலாமே. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் தான் போல. இத்தனை கேள்வியா? என்ன பேச விட்டாதான் நான் பேசுவேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. மேடம் கண்ணை மூடுறீங்களா? எதுக்கு? கண்ணை மூடுனா மூடுப்பா. சரி நீ இந்த சைடு வா. எதுக்கு? இங்க கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனாலதான். கண்ணை திறக்கட்டுமா? என்ன பண்றீங்க? துறமா உன் கண்ணை கொஞ்ச நேரம் மூடி வைக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லப்பா. என்னது இது நிஷாந்த்? நீ தானே எனக்கு சொன்ன ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாம போயிட்டேன்ட்டு. அதுக்குன்னு இப்படியா? எப்படி இருந்தா என்ன, நான் ப்ரப்போஸ் பண்றேனா இல்லையா? ஏன் நிஷாந்த், அது ஏதோ நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டாலே எனக்கு போதுமே. அதெல்லாம் முடியாதுப்பா. ஐ லவ் யூ சோ மச் பிரியா. என்ன மேடம் வாய் மூடிட்டு இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? நீனும் உங்க லவ் சொல்லிட்டீங்க, நானும் என் லவ் சொல்லிட்டேனே. எப்ப சொன்ன? உங்க கையை புடிச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணா? அப்ப மேடம் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. என்ன ஒரு ஐ லவ் யூ தானே, சொல்லுங்களேன். எனக்கா தோணுனப்போ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். உனக்கா தோன்றப்பவா? ஆமா, எனக்கா தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுவேன். ஓ மேடம் இப்போதைக்கு சொல்ல மாட்டீங்க. இல்லவே இல்லப்பா, எனக்கா என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். ஐ லவ் யூ பிரியா. அடி பிரிய சகி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்க. கால் வலிக்கு போது நிஷாந்த், எந்திரிங்க. என் மேல அவ்வளவு அக்கறை போல? ஆமா, அக்கறை இருக்காதா? என் உயிரே நீங்க தானே. இவ்வளவு அக்கறை இருக்கும்போது ஒரு ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்க? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, எனக்கு தோணும் போது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். ரொம்ப நல்லதுப்பா. நானாவது ப்ரப்போஸ் பண்ணா நீ ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டல. வாய்ப்பே இல்ல ராஜா. நானும் பாக்குறேன் மேடம் என்னைக்கு சொல்றீங்கன்ட்டு. அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா அது எந்த டைம்னு எனக்கே தெரியாது. தோண உடனே உங்ககிட்ட சொல்லிடுவேன். மேடம்க்கு என்ன தீவிர யோசனை? அது ஒண்ணும் இல்ல நிஷாந்த். அப்புறம் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க? எதை யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல நிஷாந்த், காலையில இருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னை விட்டு ஒரு பொருள் போற மாதிரியே இருக்கு நிஷாந்த். அதெல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கும், அவ்வளவுதான் விடு. அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுறணும். அதெல்லாம் மைண்ட்குள்ள ஏத்திக்கவே கூடாது. அதனால பயமா இருக்கு நிஷாந்த். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீயா விடு. நம்ம லவ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? மேடம் எப்ப அந்த ஐ லவ் யூ சொல்வீங்க? சொல்றேன், கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். அது இன்னைக்காவும் இருக்கலாம், என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். நானும் பாக்குறேன் மேடம் எப்ப நீங்க சொல்றீங்கன்ட்டு. கொஞ்சம் சிரிக்கலாம், அப்படி சோகமாவே இருக்கலாமா? பா சிரிச்சா எவ்வளவு கியூட்டா இருக்கு. என்னைக்குமே நீ அழுக்க கூடாது, ஓகேவா? ரொம்ப ஓட்டாதீங்க. ஓட்டலமா உண்மையதான் சொல்றேன். என் பிரியா சிரிச்சிட்டு இருக்கணும், என்னைக்குமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும். சரி அம்மா எங்க? ஆமா, அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னாங்க, ஏதோ வேலை இருக்கான். சரி, உங்களை பாத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சரி, பார்த்து பத்திரமாவே இருங்க, ஓகேவா? சரிடா போ. உனக்கெல்லாம் நல்ல அம்மாப்பா. எனக்கு எங்க அம்மா கிடைச்சதை கொடுத்து வச்சிருக்கணும். சரி பாய், போயிட்டு வாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பாய். சரிடி. சரி நானும் போயிட்டு வரேன். சரி நிஷாந்த். சரி பாய். சரி மேடம் என்னையே பார்க்காம ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணுங்க. சரி பாய் நிஷாந்த். ஐ லவ் யூ so much பிரியா. போ. பாய் பாய் பாய். பாய் நிஷாந்த். பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய் நிஷாந்த். உசரே உசரே அட நீதானடா கனவா நனவா இங்க நின்னாயடா நெஞ்சோ சேராதா காணோ நிழலிப்போ நெசமாகாதா வாழா வாழ்வே அடி நீதானம்மா சாகாவரம் போல வந்தாயம்மா. நிஷாந்த் நிஷாந்த். பிரியா பிரியா. ஐயோ யார் வீட்டு பொண்ணு இப்படி இருக்கே? என்னங்க இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு போயிடுறானுங்க. வாங்க ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போவோம். இல்ல வேணாங்க, போலீஸ் கேஸ் ஆயிருங்க. ஐயோ ஆமா, போலீஸ் கேஸ் ஆயிரும். நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம பாட்டுக்கு போவோம். அண்ணா அண்ணா அண்ணா, அந்த அக்காவுக்கு என்னென்ன ஆச்சு? தங்கச்சி ஒண்ணும் இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா நம்மள தேடுவாங்க. அண்ணா அந்த அக்கா பாவுனா, அக்கா பாவுனா பாருங்க. வேண்டாம்மா, வா நம்ம போவோம். நிஷாந்த் அழுகாதீங்க, எதுக்கு அழுகுறீங்க? என்னடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சிரிக்கிற? நிஷாந்த் நீங்க தானே சொல்லிருக்கீங்க நான் எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு. எனக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்க அந்த பொண்ணு சிரிக்குது. வாங்க நமக்கு என்னங்க? என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லடி. நிஷாந்த் எனக்கு ஒண்ணும் இல்ல. வலிக்குது. வலிக்குதா? ஐயோ சார், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. நிஷாந்த் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழுகாத. வாயில அந்த ரத்தம் வருதுடி. நிஷாந்த் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் எப்போதும் உங்க கூடயே தான் இருப்பேன். இதுக்கு மேல பொழைப்பேன்னு நம்பிக்கை இல்ல நிஷாந்த்.
ஆனா நான் போறேன்னு கவலைப்படாதீங்க, உங்க கூடயே தான் இருப்பேன். ஏ உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. என் உயிரை என்னைக்குமே நான் விட மாட்டேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல நிஷாந்த், நான் உங்க மடியிலே தான் படுத்திருக்கணும். என்ன எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. என்னோட கடைசி ஆசை நிஷாந்த், எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். அமைதியா ஹாஸ்பிட்டல் போலாம், இது ஆம்புலன்ஸ் வந்துரும். உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன். ஐயோ அண்ணா பாவம்ண்ணா, ரத்தம் வருதுண்ணா. இருடாமா தங்கச்சி, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, வா நம்ம போலாம். அண்ணா இல்லைண்ணா பாவம்ண்ணா அவங்க. இல்லடா ஒன்றும் ஆகாது. ஐயோ அண்ணா எங்க போறீங்க அண்ணா? இல்ல நிஷாந்த், யாரும் வர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவுதான், எனக்கு நம்பிக்கை இல்லை நான் பொழைப்பேன்னு. என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். வலிக்குது நிஷாந்த். வலிக்குதா? வலிக்காது, இல்ல ஆம்புலன்ஸ் வந்துரும், கவலைப்படாத, ஆம்புலன்ஸ் வந்துரும். டி அண்ணா ப்ளீஸ், நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. அண்ணா என்கிட்ட போன் இல்ல, ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. நிஷாந்த் அழுகாதீங்க, எப்போதும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டேன் நிஷாந்த். வலிக்குதாடி, நீ பேசாத, அமைதியா இரு. இப்ப போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னை விட்டு போக கூடாதடி ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. நிஷாந்த் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடயே தான் இருப்பேன். இங்க பாருங்க, நான் சிரிக்கிறேன்ல, நீங்க அழுகாதீங்க. நான் தான் சிரிக்கிறேன்ல. ப்ளீஸ் அழுகாதீங்க. நீ பேசாத, உனக்கு வலிக்குண்டி, பேசாத ப்ளீஸ். உங்க கண்ணது என்னைக்குமே கண்ணீர் வரக்கூடாது நிஷாந்த். உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். உன்னை எங்கேயும் என்னை விட்டு போக விட மாட்டேன். நிஷாந்த் கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு போக மாட்டேனா. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஐ லவ் யூ நிஷாந்த். அதெல்லாம் இப்ப வேண்டாம். ஐ லவ் யூ so much நிஷாந்த். ஐ லவ் யூ டூ. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, நெஞ்சோ சேராதா காணோ நிழலிப்போ நெசமாகாதா. உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு சீக்கிரம் போவான்னு நினைக்கல நிஷாந்த். வாயை மூட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல நிஷாந்த், என்னால பழக்க முடியாதா, ரொம்ப வலிக்குது நிஷாந்த். என்னால மூச்சு விட முடியல நிஷாந்த். உனக்கு ஒன்றும் ஆகாதடி. முடியல நிஷாந்த், என்னால ரொம்ப மூச்சு விட முடியல. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். முடியல நிஷாந்த். நீ பேசாத. முடியல நிஷாந்த் என்னால. பிரியா என்னை விட்டு போகாத பிரியா, ப்ளீஸ் பிரியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும்டி, போகாதடி என்னை விட்டு. உனக்காக நான் இருக்கேன், உன்னை நான் காப்பாத்துவேன் பிரியா. நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது பிரியா. நீ இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது பிரியா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நிஷாந்த், அப்படியெல்லாம். நீ பேசாத, நீ பேசாத. இல்ல நிஷாந்த், அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்னைக்குமே உங்க பிரியா உங்க கூட தான் இருப்பான். இந்த பிரியாவோட உயிர் என்னைக்குமே நீங்க தான். நான் போறேன்னு வருத்தப்படாதீங்க நிஷாந்த், உங்க கூடயே தான் இருப்பேன். பிரியா, என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லைன்னா இருக்க முடியாதுடி. முடியல நிஷாந்த், ரொம்ப மூச்சு வாங்குது நிஷாந்த். என்னால முடியல நிஷாந்த், ரொம்ப வலிக்குது, என்னால மூச்சு விட முடியல நிஷாந்த். உனக்கு ஒன்றும் ஆகாதுடி. உங்க மடியிலே நான் செத்து போறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிஷாந்த். ஐ லவ் யூ நிஷாந்த். ஐ லவ் யூ so much நிஷாந்த். பிரியா, பிரியா எந்தரி, பிரியா எந்தரி, உனக்கு ஒன்றும் ஆகாது பிரியா. பிரியா எந்திரி, என்னை விட்டுட்டு போகாதடி, எந்தரி, என்னை விட்டுட்டு போகாத, எந்திரி பிரியா ப்ளீஸ். நீ இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது பிரியா, எந்திரி. எந்திரி பிரியா, நீ இல்லாத உலகத்துல என்னால எப்படி பிரியா இருக்க முடியும்? எந்திரி பிரியா, எந்திரி பிரியா. பிரியா தயவு செஞ்சு எந்திரி பிரியா, விளையாடாத பிரியா, எந்திரி பிரியா. எந்திரி பிரியா. பிரியா எந்திரிச்சிடுறியா, அடிச்சிட வேண்டிய, விளையாடாத, எந்திரி பிரியா. பிரியா எந்திரி, நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து வருஷ கணக்குல வாழணும்னு. எந்திரி பிரியா. சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போறிய பிரியா, எந்திரி பிரியா. பிரியா எந்திரி. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா பிரியா? எந்திரி பிரியா. காதலின் மடியில் தானே இறுதியா இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டா வெல்லும் காதலே. ஐயோ நிஷாந்த் அழுகாதீங்க, சாரி நிஷாந்த். அண்ணா அழுகாதீங்க, அழுகிறத பார்க்க முடியலண்ணா, அழுகாதீங்க. விட்டுட்டு போனவங்க தான். 1 year ஆயிடுச்சுன்னா விடுங்க, அழுகாதீங்க. ஐயோ அண்ணா ப்ளீஸ் அழுகாதீங்க. அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுல, அந்த ஒரு நிமிஷம் மட்டும் வராம இருந்தா இப்ப நம்ம ஹாப்பியா இருந்திருப்போம்ல பிரியா. ஐயோ அண்ணா உங்க கூடயே தான் இருக்காங்க, அழுகாதீங்க. இல்லடா, அவ விட்டுட்டு போனது தானே. என்னை எப்படி அவ விட்டுட்டு போகணும்னு நினைச்சான்னு தெரியல. சுத்தி இருக்கவங்கள ஆம்புலன்ஸ் கால் பண்ணிருந்தா உயிரோட இருந்திருப்பால. அவ்வளோ பேத்துக்கிட்டே கெஞ்சிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு, ஒருத்தர் கூட கால் பண்ணல. நிஷாந்த் ப்ளீஸ் அழுகாதீங்க நிஷாந்த். நீங்க அழுகிறத பார்த்து எல்லாம் சோகமா இருக்காங்க பாருங்க, அழுகாதீங்க. அன்னைக்கு பிரியா உயிர் போச்சு இல்லையா, என்னோட உயிர் அன்னைக்கே போயிருச்சு. ஐயோ அண்ணா சரி, அதுக்காக அழுகாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீங்க அழுகிறது எங்கனால பார்க்க முடியலண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் என்னோட வாழ்க்கையே போயிருச்சுல, அவ கூட இருந்த அந்த நாள். கடைசியில சொன்ன அந்த ஐ லவ் யூ கடைசியில தான் சொன்ன. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளோ டைம் கேட்டு சொல்லல. சாஃப்ட் டைம் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டால பிரியா. நான் உன் மேல கோபமா இருக்கேன், என்ன மட்டும் விட்டுட்டு நீ போயிட்டல பிரியா. என்னால முடியல பிரியா.
நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் என்னால முடியல பிரியா. நான் அப்பவே சொன்னேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ என் கூட வந்துருன்னு. ஏன் பிரியா வரல? ஐயோ அண்ணா அழாதீங்க ப்ளீஸ். அவங்க இறந்தே 1 இயர் ஆயிடுச்சு, இன்னமும் நீங்க உட்காந்து அந்த வருத்தத்துல இருக்கீங்கண்ணா. இல்லடா, அவ உயிர் என்கிட்ட இருக்கு, என் உயிர் அவர்கிட்ட இருக்கு. ஆனா என் உயிர் அப்பவே போயிருச்சுல, என்னைக்கோ என் உயிர் போயிருச்சுடா. நான் அவ்வளோ நம்பினேன் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு. அண்ணா ப்ளீஸ், அவங்க என்னென்ன நினைச்சாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமாண்ணா? போகும்போதே சொன்ன, பார்த்து கிராஸ் பண்ணுன்னு. அண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கனால இல்லைண்ணா முதல்ல. உன்னை அவ போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம், என்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு போகாம போனா அவ? அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. அவங்க உங்க கூடயே தானே இருக்காங்க, அழுகாதீங்கண்ணா. அதான் சொன்னாங்கல்ல, நான் உங்களை அழுக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஏன்னா அழுகுறீங்க? நீங்க என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ண்ணா. அவ என்னைக்கு போனாலும் அன்னையோட என் சிரிப்பு எல்லாமே போயிருச்சுடா. அவளே இல்லாத போது நான் எதுக்கு? ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமா நிஷாந்த், அப்படியெல்லாம் பேசாத. அதெல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணும். கடவுள் ஒரு உயிரை எடுக்கிறாங்கன்னா அவ்வளோதான், நம்ம அதை நிறுத்தி வைக்க முடியாது நிஷாந்த். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கடவுளுக்கு ஒரு உயிர் வேறுனா என்ன எடுத்திருக்கலாம்ல, ஏன் அவளை எடுத்தாங்க? அவ இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாள்ல. சின்ன வயசுல இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட இருக்கும் போது அவ அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. அதை ஏன் கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கணும்? அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், அவளை என் கண்ணில் பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல. எல்லாம் அவனை அழுக வச்சிட்டிங்களா? எல்லாம் எந்திரிச்சு போங்க. டே நிஷாந்த், நீ இன்னமும் மறக்கலையா? மறக்க ட்ரை பண்ணாதடா. நீ அதை அந்த நினைவை ஞாபகம் வச்சுக்கோ. பட் நல்லா ஜாலியா இரு. நீ இப்படியே அழுந்துட்டு இருந்தா எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே நிஷாந்த். அம்மா, அதை விட்டு என்னால வெளியில வர முடியலம்மா. டே புரியுது, உன்னால வர முடியாது. நான் அதுக்கு ஏன் அழுகுற பாரு. நீ அழுகிறத பார்த்து எல்லாம் சோகமாயிட்டாங்க பாரு. அழுகாதப்பா. அம்மா, என்னால முடியலம்மா. அவ விட்டுட்டு போன இடத்துல என்னால எப்படிமா வாழ முடியும்? டே புரியுது, நீ இருந்த அந்த கொஞ்ச நாள் கூட அவ்வளோ ஹாப்பியா இருந்தவ கூட. கடைசியில நம்ம பிடிச்சவங்க நம்ம மடியிலேயே இருந்து போனாங்கன்னா அதனால தாங்க முடியாது. ஆனாலும் நீ அழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம். ஏன் மறக்கணும்னு நினைக்கிறோம்? அம்மா கூட பேசு, தங்கச்சிங்க கூட எல்லாம் பேசு. அதை ஏன் நீ மறக்கணும்னு நினைக்கிற? பிரியா உனக்குள்ளதான் இருக்க, உன் உயிராதான் இருக்கான்னு நினைச்சிட்டு வாழுடா தம்பி. இப்படியே நீ அழுந்துட்டு இருந்தனா என்ன ஆகுறது? நீ அழுகிறதுலே உன் உடம்பு இதாகும்டா. மறக்கணும்னு நினைக்காத, அவ உன் கூடயே இருக்கான்னு நினைடா. ஏன் அவ இல்லாத இடத்துல நீ உயிர் விடணும்னு நினைக்கிற? நீ எத்தனை டைம் சொல்லியிருக்க அவ உயிர் உன்னோடது, உன் கூட தாண்டா இருக்காவ. பிரியாவை நீ வாழ வைடா, அவ நல்லாதான் இருப்பா அங்கேயுமே. இல்லம்மா, என்னால முடியலம்மா. அம்மா சொல்றது நீ எதையும் மறக்க வேணாண்டா, நல்லா சந்தோஷமா வாழுடா. சரி போ, போய் உள்ளார தூங்கு போ. சரிம்மா. சரி அழுகாம போய் தூங்குப்பா. சரி எல்லாம் எந்திரிச்சு போங்க. சரிம்மா.